बच्चे देते जब नहीं खो करत नहीं खो लेना वगैरह आएंगे छोकरी आग लगा दी घर बार सब लूट गए केरोसिन नहीं खो 18 साल का था बहुत सारे बबली गई थी न जाने நான்கு தரப்பிலும் பெட்ரோலை ஊற்றி எங்கள் மீது தீ வைத்தார்கள். இவனுடைய அம்மா, என் மனைவி அனைவரையும் எரித்து கொன்றார்கள். பெண்களை எல்லாம் அவர்கள் நிர்வாணப்படுத்தி எரித்து கொன்றார்கள். குழந்தைகளை நெருப்பில் எடுத்து வீசினார்கள். பெண்களுடைய ஆடைகளை களைந்து அவர்களை நிர்வாணப்படுத்தினார்கள். என் பேரு இகாஸ். நான் இன்னைக்கு பார்த்தேன், நிறைய பேர் கத்தி எடுத்துக்கிட்டு வந்தாங்க. வழியில் இருந்த எல்லாரையும் அவங்க வெட்டினாங்க, ஆண்களை எல்லாம் வெட்டினாங்க. என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களோட விரலை வெட்டி காயப்படுத்தினாங்க. என்னுடைய தாத்தா பாட்டி 2 பேரையும் அவங்க கத்தியால் வெட்டி கொன்னுட்டாங்க. வழியில் உள்ள பெண்களை எல்லாம் அவங்க நிர்வாணப்படுத்தினாங்க, அதுக்கப்புறமா வெட்டி கொன்னாங்க. அதை நான் நேரடியாக பார்த்தேன். என்னுடைய சினிமா அவங்களையும் அவங்க நிர்வாணப்படுத்தி வெட்டி கொன்னாங்க. ஆண்களாக இருந்தால் அவங்களுடைய ஆடைகளை உயர்த்தி பார்த்துட்டு அப்புறமா வெட்டி சாகடிச்சாங்க. இது எல்லாத்தையும் நான் நேரடியாகவே என் கண்ணால் பார்த்தேன். மஜீத் பாய், 2002 பிப்ரவரி 28. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருக்கு. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால பந்த் என்ற பேப்பர்ல அறிவிப்பு வந்துச்சு. எதுக்காக பந்த் பண்றாங்கன்னு சொல்லி நான் ஹோட்டல்ல போய் கேட்டேன். கோதுரா ரயில் இருப்பிற்காக இந்த பந்த் என்று அவங்க சொன்னாங்க. பந்துடைய அறிவிப்பு இருக்கும்போது வெள்ளிக்கிழமை இரவு குபேர் நகர், கிருஷ்ணா நகர், நரோடா இங்கிருந்தெல்லாம் சுமார் 25,000 பேர் கையில பயங்கர ஆயுதங்களோடு நம்ம பகுதிக்கு வந்தாங்க. நம்ம ஏரியால மெட்ராஸ்காரர் ஒருத்தர் கடை வச்சிருந்தாரு. இவங்க வருவதை பார்த்துட்டு அவரு அவசரமா கடையை மூட்டுறதுக்கு முயற்சி பண்ணாரு. அதுக்குள்ள அவரை பிடிச்சி அவரை உயிரோட எரிச்சிட்டாங்க. பக்கத்துல இருந்த இன்னொரு ஆளுடைய மர்ம உறுப்பை வெட்டி அவரையும் கொன்னுட்டாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நான் அந்த ஏரியாவை விட்டு நகர்ந்துட்டேன். நான் என் மனைவி மக்கள் இழுத்துக்கிட்டு ஓடுறேன். இதுக்குள்ள 4 மணி ஆயிடுச்சு. எல்லா ஏரியாக்களும் பத்தி எரியுது. ஒருத்தரையும் விடாத, முசல்மான் யாரா இருந்தாலும் சரி அவங்கள க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிற வெறித்தனத்தோட அவங்க தொடர்ந்து முஸ்லிம்களை தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை. எல்லாரும் அலறிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயும் ஒரு 7 மணி வாக்கில் நான் என் மனைவி குழந்தைகளை தேடி அலைஞ்சேன். என்னுடைய மனைவியும் என்னுடைய மகளும் அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் நேர்ல பார்த்தேன். நான் அங்கிருந்து ஓடுறேன். அப்பாண்டு என்னுடைய பையன் யாசினுடைய சத்தம் கேட்டுச்சு. என் பையன் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை பாக்குறேன். அவனுடைய முகம் எரிஞ்சு, கையெல்லாம் எரிஞ்சு கருகி போய் இருந்தான். என் கண்ணு முன்னால எரியறான் அவன்.
அவனை ஒரு இடத்துல நான் உட்காத்திட்டு நான் உன்னுடைய மாமியை பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். सबर कर अल्लाह बहुत बड़ा है। फिर मैं बोला यहाँ पर बैठ ऊपर तेरे खाला के पास में ढूंढ के आता हूँ तेरे अम्मी को। अरे वो तो जल रहे हैं बोले। लड़का जैसा बोला उसको वहां पर सीप करके நான் தேடி ஓடுறேன். என் கண் முன்னால் என்னுடைய மக 14 வயசு பிள்ளைய ரேப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 14 வயசு புள்ள, 15 வயசு புள்ள, 18 வயசு புள்ள, இந்த இவங்களை ரேப் பண்ணி அதுல என்ஜாய் பண்ணி ரேப் பண்ணி அவங்களை துண்டு துண்டா வெட்டி தூக்கி கடாசிக்கிட்டு இருந்தாங்க. நான் இது வேற யாருக்கிட்டையும் சொல்றேன். என்னுடைய ரப்பு கிட்ட நான் போராடுறேன். कैसे भी मुसीबत में हमने बचाए, कितने को बचा दिया। एक औरत का रेप वहां पर ऐसा होगा। ஒரு நிறை மாத கர்ப்பிணி, அன்னைக்கு தான் அதுக்கு டெலிவரி நாள். அந்த பொண்ணை 7 மணிக்கு கற்பழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 7 மணிக்கு கற்பழிச்சு அதனுடைய வயிற்று கிழிச்சு குழந்தை எடுத்து 2 துண்டு ஆக்கி தூக்கி வீசினாங்க. जब उसका पेट चीरकर बच्चा जिंदा निकालकर तलवार से 2 टुकड़े कर रहे हैं वो लोग, और जिंदा बच्चा निकला। तलवार से पेट चीरकर बच्चा निकाल के 2 टुकड़े करे हमारे नजरों से देखते हुए। 4-5 வயசு குழந்தை என்ன செஞ்சுச்சு? அந்த குழந்தைகளை 18-20 வயசு ஆண்கள் வந்து ரேப் பண்றாங்க. 12 வயசு 14 வயசு குழந்தைகளை ரேப் பண்றாங்க. என் கண் முன்னால் ரேப் பண்றாங்க. அப்பா அம்மா எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அந்த குழந்தைகள் கத்துது. சாச்சா காப்பாத்துங்கன்னு கத்துது. என்னால என்ன செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியல. எல்லாத்தையும் மேலே இருக்கக்கூடிய ஒரு ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ये नजर देखें, रब को सुना रहे, हमारे आंसू निकल निकल के खून निकल गया है। मेरे बीवी बच्चे, என் குடும்பத்துல என்னுடைய மனைவி, 3 பெண் குழந்தைங்க, 3 ஆண் குழந்தைங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. என்னுடைய மகன் யாசின் என் கண் முன்னாலேயே எரிஞ்சு கருகி சாம்பலானான். इस हालत में बहुत गम आता है।